வணக்கம். இன்றைக்கி தேதி 26 பிப்ரவரி 2025. காளியம்மாள் அக்கா ஏன் கட்சி விட்டு போனாங்கன்னா, சீமான் அண்ணா தோல் திருமாவளவன் மாதிரியோ, திராவிட கட்சி கலைக்காரங்க மாதிரியோ ராஜபக்சே கூட கை குளித்து சிரித்தார். அது யாருக்கும் தெரியாது, அந்த இதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால் போயிட்டாங்க. அப்புறம் மற்றொரு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய காரணம் இருக்குது. கல்குவாரியில் இருக்குது பார்த்திங்களா, அவங்க கூடலாம் சீமானெல்லாம் நிறைய பணம் வாங்கிட்டாங்க. அதனால அதெல்லாம் பார்த்திங்கன்னா சன் நியூஸ்லலாம் வந்திருக்கும். பிஜேபிக்காரங்களும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் காளியம்மாள் கட்சி விட்டு போனாங்க. அப்புறம் இந்த ஈத்தேன்லாம் இருக்குது பார்த்திங்களா, மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறது, நோண்டுறது, அதுலேயும் சீமான் அண்ணா பங்கு இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, கட்சிக்காரங்களை வச்சு வெளியே கடன் வாங்குறாரு. உலக வங்கியிலே அவர் கடன் வாங்கியிருக்காரு. எப்படின்னா, கடன் மதிப்பு இது என்னங்க 3 லட்சம் கோடியிலேருந்து 8 லட்சம் கோடியெல்லாம் ஆக்குறது டிஎம்கே. இவர் கண்ட மாதிரி கடன் ஆக்கியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை கடன் ஆக்கிட்டார். அந்த காரணத்தினால தான் காளியம்மாள் அக்கா நாம் தமிழர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஏங்க, ஒரு கட்சியில் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கவே கிடையாது. இங்கேவே இப்போ நான் நாம் தமிழர் இந்த கூட்டத்துக்கு போகிறப்ப, இந்த ஒருங்கிணைப்பாளர் கூட்டம், இந்த உள்கூட்ட கட்டமைப்பு கூட்டத்துக்கு போகிறப்பயே எம்எல்ஏக்கு நின்று அந்த அண்ணாவே, தம்பி இங்கே மேலே கீழேன்னா யாரும் கிடையாதுப்பா, எல்லோரும் எல்லா வேலையும் பண்ணணுன்னு தான் அண்ணனோட எதிர்பார்ப்பு. அந்தளவுக்கு கட்டமைப்பு யார் வேணாலும் வரணுங்கிறது தான் அண்ணனோட எதிர்பார்ப்புங்கிறாங்க. இப்படி ஒரு ஜனநாயக கட்சி இந்த உலகத்தில் எங்கேயும் இருக்க முடியாது. அதையும் மற்றவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. நான் உடுமலை சட்டமன்ற தொகுதி. இப்படி இருக்கிற கட்டமைப்பு கட்சியில் சீமான் அண்ணா பிசுறுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒரு காரணத்துக்காக கட்சி விட்டு போகிறாங்கன்னா, அது மட்டுமா காரணம்? கண்டிப்பாக கிடையாது. இப்போ சீமான் அண்ணா கூப்பிட்டு நிறைய தடவை பேசிட்டாங்க. அதுக்கப்புறமும் மாவீரர் நாளுக்கு நான் போனப்பையும் காளியம்மாள் அக்காவை பார்த்தேன். என்னென்னா, மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் நம்ம பேச்சை கேட்டுட்டாங்கன்னா நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிறது. இவங்களுக்கு 100 கிடையாது, 1,00,000 பேர். அதில் உள்ள நிறைய பேர் அவங்கள கட்சி மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ போய் என்ன திமுக கூட போய் கலங்க போகிறாங்களா, இல்லை பாஜக கூட போய் கலக்க போகிறாங்களா, இல்லை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிற நம்ம டிவிக்கே கூட கலக்க போகிறாங்களா? காளியம்மாள் கலக்கம். எங்கே போனாலுமே